சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. செந்தமிழ் மன்றமும் தமிழ் வழி கல்வி இயக்கமும் இணைந்து வர இருக்கிற பிப்ரவரி 21 தாய்மொழி நாளை நாம் இன்று பிப்ரவரி 16ஆம் தேதியே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு கருத்தரங்கமாக வந்து நம்ம செந்தமிழ் மன்றம் நடத்திக்கிறது. தாய்மொழி தினத்தை நம்ம செந்தமிழ் மன்றம் துவங்கிய பிறகு 2வது நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வை செந்தமிழ் மன்றம் ஒருங்கிணைச்சிருக்கு. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. அந்த பிப்ரவரி 21 வந்து ஐநா சபையால் உருவாக்கப்பட்டது. 1952 வங்கதேசத்தில் வங்க மொழிக்காக உயிர் நீத்த அந்த மாபெரும் தியாகிகளுக்காக அவர்களை நினைவுபடுத்துவது விதமாக வங்கதேசம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஐநா சபை அதை உலக தாய்மொழி தினமாக அறிவித்துள்ளது. அதற்கு முன்பே நாம் தமிழ்நாட்டில் வந்து 1937 மொழிக்காக போராடிக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. எப்பட தாளமுத்து நடராஜன்லாம் வந்து இங்க நம்ம ஒரு ஒன்றியத்தில் கட்டுப்பட்டதுனால நம்மளோட மொழி உணர்வு எவ்வளவு என்றது அவருக்கு தெரியவில்லை. ஆனா இந்த தாய்மொழி தினமே வந்து அது தமிழருக்கான தாய்மொழி தினமா இருந்திருக்கணும். சரி, ஒருவேளை யாரா இருந்தாலும் ஒவ்வொரு மொழியும் நம்ம காப்பாற்றணும். உலகத்துல வந்து 200க்கும் மேற்பட்ட மொழிகள் என்று பேசப்படுன்னு சொல்றாங்க. அதுல பெரும்பான்மையான மொழிகள் என்று கிட்டத்தட்ட ஒரு 90% மொழிகள் அழிவு நிலையில இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 100-150 மொழியா இன்னைக்கு வந்து பேசப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட மொழி அழிஞ்சிருச்சு. மொழி அழிவுன்றது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அழியுது. இப்போ நம்ம மொழியை பத்தி பேசுறோம். பாராளுமன்றத்துல மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் பேசும்போது சொன்னாங்க, பிச்சைகளுக்கு கூட நாய்க்கு ஒன்றிய அமைச்சர், பாஜக ஒன்றிய அமைச்சர் சொன்னாங்க தமிழை படிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே தெரியும். அவங்க ஏன்னா ஒரு மொழிகளை அழிச்சு அந்த இடத்துல தன்னை நிரூபிக்க முன்னுள்ளவங்க. அவங்களை பொறுத்தவரைக்கு ஒரு மொழியை அழிக்கணும், அந்த மொழியை அழிச்சு அந்த இடத்துல நம்ம உட்காரணுன்ற குறிப்பிட்ட அந்த ஒன்றிய அமைச்சர் போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டில இருந்தா எப்பவுமே அழிவு வரும். இது நம்ம 1950 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி அடுத்த ஒரு 5 ஆண்டுல வந்து உங்களோட பிராந்திய ஒவ்வொரு மாநில மொழிகளுக்கு ஊடாக 15 ஆண்டுக்குள்ள இந்திய கண்டிப்பாக கொண்டு வந்து சொன்ன பொழுது மிக கடுமையாக போரிட்டு அது வெற்றியாக்குறது நம்ம தமிழ்நாடு தான். மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டத்தை நடத்தி இந்தியாவுக்கு 22 அட்டடையாக்கப்பட்ட மொழிகளுக்கும் இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்ததுன்னா அது நம்ம தமிழ் மொழி தான் வச்சுக்கிறேன். அப்படி ஒரு பெருமிக்க நம்ம தமிழ் மொழி உலக தாய்மொழி தினத்தில் கொண்டாடப்படணும். இது மூலம் பல்வேறு மொழிகளை நம்ம எல்லா மொழியும் இங்கு காட்டப்பட வேண்டும். எந்த மொழிக்கு நம்ம எதிராக இல்லை. அது மாதிரி எல்லா மொழியும் அந்த கல்வியை வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வியும் அந்த தாய்மொழி தான் இருக்கணும். இன்னைக்கு ஜப்பான்லயும் சீனாலையும் நிறைய அறிவியல் கட்டுரைகள் ஏன் வருதுன்னா அவங்க எல்லாத்தோட தாய்மொழியில படிக்கிறதுனால. இப்ப நம்ம வந்து தாய்மொழியில மட்டும் படிக்கலாம், ஆங்கிலத்துல படிக்கிறோம், இன்னும் நிறைய மொழியை படிக்கிறோம். அப்ப நம்மளோட மூளை வந்து என்ன ஒவ்வொரு விஷயம் ஒரு சொல்ல வந்து 2ஆ வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு தாய்மொழியில அறிவியல் கட்டுறது இருக்கும், நம்ம வந்து ஆங்கில மொழியில அறிவியல் கட்டுறது இருக்கும். நம்ம தாய்மொழியில தான் சிந்திக்க முடியும். அப்ப இந்த உலக தாய்மொழி நிலையத்தில் நம்ம சொல்றது என்னவென்றால் அனைத்து தாய்மொழிகளுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் கல்வி என்பது அந்த கல்வி அந்த மக்கள் புலங்கிற வணிக மொழிகளாக இருக்கட்டும், அந்த பழக்கவாக்க மொழியாக இருக்கட்டும், அதே மொழியிலையும் அவங்களோட கல்வி வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வியையும் அவங்களோட தாய்மொழி சொந்த தாய்மொழி தான் அந்த பயனடைவார். யாரு வேணா அந்த கல்வி கற்கிற மூலமா மக்கள் பயனடைவார்கள். அவங்களோட அறிவியல் கட்டுரைகள் சரி, மருத்துவம், பொறியியல், சட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுயமா ஒரு நல்ல ஒரு செய்தியா வரும். ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு வர முடியும். ஒரு இன்னொரு மொழியை நம்ம கத்துக்க நினைச்சோம்னா அது என்ன ஆகும்னா அதுக்கு எவ்வளவு நம்ம மெனக்கெட்டு ஒரு இன்னொரு மொழியில் நம்ம மாநிலத்தில் செய்யறப்ப சொந்த தாய்மொழியில் செஞ்சா அது நேரம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் நம்ம தனித்தனியாக நம்ம 2 பேப்பரை
மொழிமாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். இதெல்லாம் குறைக்க இந்த தாய்மொழி தினத்துல என்ன சொல்லணும்னா, அனைத்து கல்வியும் ஆராய்ச்சி முதல் ஆரம்ப கல்வி வரைக்கும் அது சொந்த தாய்மொழியை கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த தாய்மொழி நாளில் வந்து நம்ம உலகங்கள தோழர்கள் வச்சுக்காங்க. தாய்மொழி நாளில் உழைக்கும் மக்களோட இணையும். கண்டிப்பா தாய்மொழியால உழைக்கும் மக்களோட இணைக்கணும். உழைக்கும் மக்கள் சொல்ற ஒவ்வொரு ஆங்கில பேச்சு மொழியில பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வேண்டாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து நம்மளை போன்ற சின்ன சின்ன தோழர்கள் வந்து கூட்டம் போட்டுதான் தவிர்க்கணும். நம்ம பேச்சு மொழியை தவிர்க்கணும். அது மாதிரி தாய்மொழி நாள் உழைக்கும் மக்களோட இணையணும். உழைக்கும் மக்கள்கிட்ட நம்மளோட சொந்த தாய்மொழியை கொண்டு போய் சேரும். அவங்களுக்கே தெரியாம அது மாறி இருக்கு. அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. தற்சார்பு கல்வி தமிழ் வழி கல்வியாக இணையும். அதான் இப்ப சொன்னதா எல்லா கல்வியும் தமிழ் வழி கல்வி இணைக்கணும். அயல் கலப்பை சொன்னா ஆங்கிலம் சார்ந்த நிறைய நம்மளோட உரைநடைகளை வந்து மாற்றி சொந்த தாய்மொழிகளை நமக்கான வார்த்தைகளை உருவாக்கணும். அப்புறம் சாதி ஒடுக்குமுறை தேசிய ஒடுக்குமுறை வர்க்க சுரண்டல் இதுக்கு எதிராக நம்ம தமிழர்கள் அணிகிறோம். ஒரு பொழுதும் நமக்கு தோல் சொன்ன மாதிரியா ஒரு புள்ளியில் நம்ம ஜாயின் பண்ணோம். ஒரு புள்ளி எல்லாரும் முன்னாரோம்னா அது தமிழ் என்ற ஒரு தான். நம்மளுக்குள்ள சாதி இல்ல, மதம் இல்ல, வர்க்கம் இல்ல, எல்லாம் தமிழா ஒன்று போடுறோம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய நமது சட்டமன்ற மன்றத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.